Number 3. மூன்றாவது காரியம் കേൾക്കണോ? கேட்குறீங்களா? യെസ്. ഞാനൊരു മരിച്ച വീട്ടിൽ പോകാനിടയായി. நான் ஒரு முறை ஒரு இறந்த வீட்டுக்கு போனேன். അവിടെ ഭർത്താവ് മരിച്ചു കിടക്കുന്നു, ഒരു സ്ത്രീ കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നു. அங்கு கணவன் இறந்து கிடக்கின்றார், ஒரு பெண்மணி அழுது கொண்டிருக்கின்றார்கள். ആ ഭർത്താവിന് ഒരു 60-70 വയസ്സ് പ്രായം കാണും. அந்த கணவனுக்கு 60-70 வயது இருக்கும். തല തല്ലി കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്ന ഈ സ്ത്രീ കരച്ചിൽ നിർത്തുന്നില്ല. தலையை முட்டி முட்டி அழுது கொண்டிருக்கிற இந்த பெண் அழுகி நிறுத்தவில்லை. എനിക്ക് വിഷമം തോന്നിയപ്പോൾ ഞാൻ സഹോദരിയെ ഒരു സൈഡിലേക്ക് വിളിച്ചുകൊണ്ട് പറഞ്ഞു, எனக்கு ரொம்ப சங்கடம் வந்த பொழுது அந்த சகோதரியை ஒரு ஓரமாக அழைத்து கொண்டு சொன்னேன், എന്തിനാണ് നിങ്ങൾ കരയുന്നത്? ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள்? അവർ പറഞ്ഞു, அவர்கள் சொன்னார்கள், എൻ്റെ ഭർത്താവില്ലാതെ ഒരു ദിവസം പോലും എനിക്ക് ജീവിക്കാൻ സാധ്യമല്ല. என் கணவன் இல்லாமல் ஒரு நாள் கூட என்னால் வாழவே முடியாது. ഞങ്ങൾ അത്രയും സ്നേഹത്തിലായിരുന്നു. நாங்கள் அவ்வளவு அன்பாக இருந்தோம். അതുകൊണ്ട് എൻ്റെ ഭർത്താവിനെ എനിക്ക് തിരിച്ചു വേണം. அதனால் என் கணவனை எனக்கு திரும்பி வேண்டும். ഞാൻ പറഞ്ഞു, നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ ഞാൻ തിരിച്ചു കൊണ്ടുവരാം. இதோ நான் சொன்னேன், உன் கணவனை நான் திரும்பி கொண்டு வருவேன். അതിനു മുമ്പ് കുറച്ച് കാര്യങ്ങൾ എനിക്ക് അറിയേണ്ടതുണ്ട്. ஆனால் அதற்கு முன்னால் சில காரியங்கள் உங்களிடத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. ഞാൻ പറഞ്ഞു, നിങ്ങളുടെ ഭർത്താവ് അങ്ങ് മുകളിൽ സന്തോഷവാനായി ജീവിക്കുന്നു. நான் சொன்னேன், உங்களுடைய கணவன் மேலே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ഇവിടത്തേലും സന്തോഷവാനായി ജീവിക്കുന്നു. இங்கே விட அங்கே சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். അദ്ദേഹം 2 കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടിയാണ് കരഞ്ഞുകൊണ്ടിരിക്കുന്നത്. அவர் 2 காரியத்திற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். ദൈവമേ, മരണശേഷം ഇത്രയും സുഖമാണെന്നറിഞ്ഞിരുന്നെങ്കിൽ എന്നെ നേരത്തെ ഇങ്ങോട്ട് കെട്ടിയെടുക്കാമായിരുന്നില്ലേ എന്ന്. இதோ ஆண்டவரே, மரணத்திற்கு பிறகு இவ்வளவு சுகம் கிடைக்கும் என்றால் என்னை ஏற்கனவே முன்னாலே எடுத்திருக்கலாமல் ஆண்டவரே. 2, എൻ്റെ ഭാര്യയെ ഈ നരകത്തിൽ നിന്നും അങ്ങോട്ട് കെട്ടിയെടുക്കണമേ. 2, ஆண்டவரே என் மனைவியை நரகத்திலிருந்து நீ எடுத்து வாரும் ஆண்டவரே. ഭാര്യ കരയുന്നത് എൻ്റെ ഭർത്താവിനെ തിരിച്ച് നരകത്തിലേക്ക് കെട്ടിയെടുക്കാൻ വേണ്ടിയാണ്. இது ஆனால் மனைவி அழுவதோ என் கணவனை மறுபடி நரகத்திற்கு கொண்டு வருவாய் அழுது கொண்டிருக்கின்றார். ഈ സഹോദരി പറഞ്ഞു, இந்த சகோதரி சொன்னாள், ബോബി ബ്രദർ, നിങ്ങൾ പറയുന്നത് സത്യമാണെങ്കിൽ എൻ്റെ ഭർത്താവ് അവിടെ സന്തോഷവാനായി ഇരുന്നോട്ടെ. போபி பிரதர், நீங்கள் சொல்லுவது உண்மையாயிருந்தால் கணவன் சந்தோஷமாய் அங்கு இருக்கட்டுமே. പക്ഷെ ഞാൻ എങ്ങനെ വിശ്വസിക്കും? நான் எப்படி அதை நம்புவேன்? ഞാൻ പറഞ്ഞു, நான் சொன்னேன், നിങ്ങളുടെ ഭർത്താവ് എനിക്ക് SMS-ഓ ടെലഗ്രാമോ കമ്പിയൊന്നും അടിച്ചിട്ടില്ല. இது உங்களுடைய கணவன் எனக்கு SMS-ஓ டெலிகிராமோ கம்பி ஒன்று அடிக்கல, தந்தி ஒன்று அடிக்கல. എന്നെ സൃഷ്ടിച്ച ദൈവം എനിക്ക് കണ്ണുകൾ തന്നു കാണാൻ. என்னை படைத்த ஆண்டவர் எனக்கு கண்கள் தந்திருக்கின்றார் அதை காண. ചിന്താശക്തി തന്നു ചിന്തിക്കാൻ. சிந்திக்கிற யோசனை சக்தி எனக்கு தந்திருக்கின்றார். കണ്ണു തുറന്ന് നോക്കിയാൽ കാണാം ആകാശം, ഭൂമി, നക്ഷത്രങ്ങൾ. இதோ கண்களை திறந்து பார்த்தால் தெரியும், வானம், பூமி, நட்சத்திரங்களை பார்க்கலாம். എത്ര വിചിത്രമായിരിക്കുന്നു ആ സൃഷ്ടി. எவ்வளவு அற்புதமாய் விசித்திரமாய் இருக்கிறது படைப்பு. ഒരു നക്ഷത്രം പോലും സൃഷ്ടിക്കുവാൻ, ഉണ്ടാക്കുവാൻ ഇന്നൊരു ശാസ്ത്രജ്ഞനും സാധിച്ചിട്ടില്ല. எந்த நட்சத்திரத்தை உருவாக்க எந்த விஞ்ஞானிகளால் இதுவரை முடியவில்லை. ഒരു നക്ഷത്രത്തിന്റെ വലിപ്പം കണ്ടുപിടിക്കാൻ പോലും സാധിച്ചിട്ടില്ല. இது ஒரு விஞ்ஞானியால் ஒரு நட்சத்திரத்துடைய பருமனை அது எவ்வளவு பெரிதா இருக்கு இதுவரை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. അതിഭയങ്കരമല്ലേ സൃഷ്ടി? இதோ அதி பயங்கரமான படைப்பு இது. അമാനുഷികമല്ലേ മനുഷ്യനും ദൈവം തമ്മിലുള്ള അന്തരം? இதோ மனிதருக்கு அப்பாற்பட்ட ஒரு அமானுஷமான ஒரு சக்தியாய் இருக்கிறது அல்லவா இது? എന്നതുകൊണ്ട് തന്നെ നമ്മൾക്ക് നോക്കിയാൽ കാണാം, ചിന്തിച്ചാൽ മനസ്സിലാകും ദൈവമുണ്ടെന്ന്. இதோ அந்த அமானுஷമായ சக்தியை நாம் பார்ப்போம் என்றால் இதோ ஆண்டவர் இருக்கிறார்னு நமக்கு தெரியும். പിന്നെ എന്തിനു വേണ്ടിയാണ് നമ്മൾ ദൈവത്തെ അന്വേഷിച്ച് നടക്കുന്നത്? பிறகு எதற்காக நாம் கடவுளை தேடி தேடி நடக்கின்றோம்? എന്തിനാണ് അവിശ്വസിക്കുന്നത്? இதனால் அவநம்பிக்கை கொள்ளுகின்றோம். ദൈവം തന്ന കണ്ണു തുറന്നു നോക്കൂ. ஆண்டவர் தந்த கண்ணை திறந்து பாருங்கள், ചിന്തിക്കൂ, சிந்தியுங்கள், എല്ലാം ബോധ്യപ്പെടും, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ഞാൻ ഈ സഹോദരിയോട് പറഞ്ഞു, நான் இந்த சகோதரியிடத்திலே சொன்னேன், ദൈവം ലക്ഷ്യമില്ലാതെ ഒന്നും സൃഷ്ടിക്കുന്നില്ല. ஆண்டவர் லட்சியம் இல்லாமல் ஒன்றுமே படைப்பதில்லை. എല്ലാത്തിനും ഒരു ആക്ഷൻ ആൻഡ് റിയാക്ഷൻ ഉണ്ട്. எல்லாத்துக்கும் ஒரு ஆக்ஷனும் ரியாக்ஷனும் உண்டு. കൈയടിച്ചാൽ ശബ്ദമുണ്ടാകും, கை தட்டினால் ஓசை உண்டாகிறது. കയറ്റമുണ്ടെങ്കിൽ ഒരു ഇറക്കമുണ്ട്, ஒரு ஏற்றம் இருந்தால் ஒரு இறக்கம் உண்டு. സുഖമുണ്ടെങ്കിൽ ദുഃഖമുണ്ട്, ஒரு சுகம் இருந்தால் ஒரு துக்கம் உண்டு. തീയുണ്ടെങ്കിൽ പുകയുണ്ട്, நெருப்பு இருந்தால் புகை உண்டு. ജനിച്ചാൽ മരിക്കും, பிறந்தால் இறப்பார்கள். മരിച്ചാൽ അതിനുശേഷം എന്തെങ്കിലും ഉണ്ടായേ മതിയാകൂ. இதோ இறந்த பிறகு அதற்கு பிறகு ஏதாவது உண்டாகி ஆயிருக்க வேண்டும். ദൈവം ലക്ഷ്യമില്ലാത്തവനല്ല, ஆண்டவர் லட்சியமற்றவர் அல்ல. ദൈവം നല്ലവനാണ്. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். നമ്മളെ സൃഷ്ടിച്ചതിന്റെ ഉത്തരവാദിയാണ്. இதோ நம்மை படைத்தவனுடைய பொறுப்பாளர் அவர். അങ്ങനെ ഉത്തരവാദി ആയതുകൊണ്ട്, அப்படி பொறுப்பாளராய் இருக்கிறதுனாலே, ദൈവം നല്ലവനായതുകൊണ്ട്, ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறதுனாலே തീർച്ചയായും உண்மையாக മരണശേഷം, மரணத்திற்கு பிறகு നല്ലൊരു ജീവിതത്തിന് വേണ്ടി നമ്മളെ കാത്തിരിക്കുന്നു. நல்ல ஒரு வாழ்க்கைக்காக காத்திருக்கின்றார் ஆண்டவர் എന്ന് പ്രകൃതിയെ കുറിച്ചും മറ്റും പഠിച്ചാൽ
அப்படி இந்த பிரபஞ்சத்தை குறித்து எல்லாம் மற்றும் படித்தால் നമ്മൾക്ക് ബോധ്യപ്പെടും. நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ഞാൻ ലൈഫിനെ കുറിച്ച് റിസർച്ച് ചെയ്ത വ്യക്തിയാണ്. நான் வாழ்க்கை பற்றி ரிசர்ச் ஆராய்ச்சி செய்த ஒரு மனுஷன். ജ്ഞാനികൾ മരണത്തെ ഭയക്കുന്നില്ല. ஞானிகளோ மரணத்திற்கு பயப்படுவதில்லை. അവർ സന്തോഷപൂർവ്വം കാത്തിരിക്കുന്നു മരണത്തെ. அவர்கள் மகிழ்ச்சியாக மரணத்திற்காய் காத்திருக்கிறார்கள். അറിവില്ലാത്ത ഭീരുക്കൾ, இதோ அறிவில்லாத முட்டாள்கள் മരണത്തെ പേടിച്ചോടിക്കൊണ്ടിരിക്കുന്നു. மரணத்திற்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். എന്നാൽ പോലും ஆனாலும் സമയത്ത് മരണം നടന്നിരിക്കും. இதோ அந்த குறிப்பிட்ட நேரங்களிலே மரணம் நடந்திருக்கும். നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദൈവം നൽകിയ ഏറ്റവും വലിയ രണ്ട് അനുഗ്രഹമാണ് ജനനവും മരണവും. இதோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தந்த இரண்டு பெரிய ஆசீர்வாதங்கள் தான் பிறப்பும் இறப்பும். മരണത്തെ പോലും പേടിക്കേണ്ടതില്ലെങ്കിൽ, இதோ மரணத்திற்கு கூட பயப்பட வேண்டியதில்லை என்றால், എന്തിന് നിങ്ങൾ രോഗത്തെക്കുറിച്ച് പേടിക്കണം? எதற்காக இந்த வியாதியை பற்றி நீங்கள் பயப்படுகிறீர்கள்? പട്ടിണിയെക്കുറിച്ച് എന്തിനു പേടിക്കണം? எதற்காக பசியை குறித்து பயப்பட வேண்டும்? ജോലിയെക്കുറിച്ച് എന്തിനു പേടിക്കണം? எதற்காக வேலையை பற்றி பயப்பட வேண்டும்? സമ്പത്തിനെ കുറിച്ച് എന്തിനു ഭയപ്പെടണം? எதற்கு சொத்துக்களை குறித்து பயப்பட வேண்டும்? എല്ലാം ദൈവം സമയത്ത് തന്നുകൊള്ളും. எல்லாம் வேளைக்கு ஆண்டவர் தந்து விடுவார். എല്ലാം ദൈവം തീരുമാനിച്ചു വെച്ചിട്ടുണ്ട്. எல்லாம் திட்டமிட்டு வைத்திருக்கிறார் ஆண்டவர். എന്റെ ജീവിതത്തിലെ മറ്റൊരു അനുഭവം പറയാം. என் வாழ்க்கையில வேற ஒரு அனுபவத்தை சொல்லுகிறேன். 10-24 വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, 10-24 வருடங்களுக்கு முன்னால் துபாயிலிருந்து ഞാൻ ആദ്യമായി ഹോങ്കോങ്ങിൽ പോവാൻ തയ്യാറെടുത്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, நான் முதலாவது ஹாங்காங்குக்கு செல்ல தயாராயிருக்கும் போது, അതിരാവിലെ എണീറ്റ് എയർപോർട്ടിൽ പോകണമായിരുന്നു. அதிகாலையில் எழுந்து ஏர்போர்ட்டுக்கு செல்ல வேண்டியது. ഞാൻ എണീക്കാൻ 10-20 മിനിറ്റ് വൈകിപ്പോയി. நான் எழுந்திருக்க 10-20 நிமிடங்கள் தாமதமாய் விட்டது. എന്നതുകൊണ്ട് ഞാൻ അതിവേഗം ഡ്രൈവ് ചെയ്തുകൊണ്ടിരുന്നു. அதனால் நான் அதிவேகமாய் டிரைவ் பண்ணி கொண்டிருந்தேன். ഓൺ ദ വേ എനിക്കൊരു റെഡ് സിഗ്നൽ ലഭിച്ചു. இதோ போகிற வழியிலே எனக்கு ரெட் சிக்னல் ஒன்று கிடைத்தது. അവിടെയും കുറച്ച് മിനിറ്റുകൾ വൈകി. அங்கேயும் கொஞ்சம் காலதாமதமாயிற்று. ഞാൻ എന്റെ കാർ കൂടുതൽ സ്പീഡിൽ ഓടിച്ചു. அதற்கு பிறகு என்னுடைய காரை அதிகமாக விரைவாய் ஓட்டினேன். എയർപോർട്ട് എത്തുന്നതിന് കുറച്ച് മിനിറ്റുകൾക്ക് മുമ്പ് ആ കൗണ്ടർ ക്ലോസ് ചെയ്തു. இதோ ஏர்போர்ட்டுக்கு செல்லுகிற சில நிமிடங்களுக்கு முன்னால் கவுண்டர் க்ளோஸ் செய்து விட்டார்கள். ഞാൻ വളരെ നിരാശനായി മടങ്ങി. நான் ஏமாற்றத்தோடு திரும்பினேன். എനിക്ക് ഹോങ്കോങ്ങിൽ പോവാൻ സാധിച്ചില്ല. எனக்கு ஹாங்காங்குக்கு செல்ல முடியவில்லை. ഞാൻ ദൈവത്തെ ശപിച്ചുകൊണ്ടിരുന്നു. நான் ஆண்டவரை சபித்துக் கொண்டிருந்தேன். ഞാൻ പറഞ്ഞു, ദൈവം എന്ന ഒരു സത്യം ഇല്ല. நான் சொன்னேன், ஆண்டவர் என்கிற உண்மை இல்லை. ഉണ്ടെങ്കിൽ തന്നെ ദൈവം ദുഷ്ടനാണ്. அப்படி இருந்தால் அவர் கொடுமையானவராய் இருப்பார். അവർ സെൽഫിഷ് ആണ്. அவர் சுயநலவாதியாய் இருப்பார். ആദ്യമായി ഹോങ്കോങ്ങിൽ പോവാൻ ഇരുന്ന എന്റെ ട്രിപ്പ് എന്തിനു തടഞ്ഞു? முதலாக ஹாங்காங்குக்கு செல்ல வேண்டிய ட்ரிப் ஏன் அவர் தடை செய்தார்? എന്നെ ഉറക്കത്തിൽ നിന്ന് നേരത്തെ എണീപ്പിക്കാമായിരുന്നില്ലേ? என்னை ഉറക്കത്തിലിருந்து நேரமாக எழுப்பியிருக்கலாம் அல்லவா? എന്തിന് എനിക്ക് റെഡ് സിഗ്നൽ തന്നു? எதற்காக அவர் மறுபடியும் ரெட் சிக்னல் கொடுத்தார்? അങ്ങനെ ഞാൻ ശപിച്ചുകൊണ്ടേയിരുന്നു. அப்படி ஆண்டவரை சபித்துக் கொண்டே இருந்தேன். പിറ്റേ ദിവസം രാവിലെ ഞാൻ പത്രം നോക്കിയപ്പോൾ, மறுநாள் காலையில் நான் செய்தித்தாளை பார்த்தபோது, ആ ഫ്ലൈറ്റ് പൊട്ടിത്തെറിച്ചു പോയി. அந்த விமானம் எரிந்து உடைந்து சிதறி போயிற்று. ഇതേ നാവ് കൊണ്ട് പറഞ്ഞു, இதே நாவினால் சொன்னேன், ദൈവമേ അങ്ങ് വലിയവനാണ്. ஆண்டவரே நீர் பெரியவர். നാളത്തെ കുറിച്ച് എനിക്ക് അറിയുമായിരുന്നില്ല. நாளை பற்றி எனக்கு தெரியாது. ദൈവത്തിന് അറിയാമായിരുന്നു. ஆனால் நாளை பற்றி என் ஆண்டவருக்கு தெரியும். എന്റെ ദേഷ്യം മാറി. என் கோபம் மாறிட்டு. നമ്മൾക്കെല്ലാം നാളെ കുറിച്ച് അറിയില്ല. இதோ நமக்கெல்லாம் நாளையை பற்றி தெரியாது. നമ്മൾ ആയ അവസ്ഥയെ കുറിച്ച് വേവലാതിപ്പെടുന്നു. நாம் இதோ பல காரியங்களை குறித்து அங்கலாய்க்கிறோம். നമ്മൾ ദൈവത്തെ കുറ്റം പറയുന്നു. நாம் அதனால் வியாகுலப்பட்டு ஆண்டவரை குறை சொல்லுகின்றோம். നമുക്ക് ലഭിച്ച അനുഗ്രഹങ്ങൾ നമ്മൾ കാണുന്നില്ല. இதோ நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்களை கிருபைகளை நாம் கண்டுகொள்ளவில்லை. നമ്മൾ അത്യാഗ്രഹികളാണ്. நாம் பாருங்க அதிக ஆசை உள்ளவர்களாய் இருக்கின்றோம். നമ്മൾ ഒരു കാലില്ലാത്തവൻ, ஒரு கால் இல்லாதவன், രണ്ട് കാലില്ലാത്തവനെ കാണുമ്പോഴേ നമുക്ക് മനസ്സിലാവുള്ളൂ നമ്മൾ എങ്ങനെ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടിരിക്കുന്നു. இரண்டு காலில் இல்லாதவனை பார்த்தால் நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியும். ക്യാൻസർ ഇല്ലാത്തവന് ക്യാൻസർ ഉള്ളവനെ കുറിച്ച് ചിന്തിക്കുമ്പോഴേ അതിന്റെ വിഷമം മനസ്സിലാവുകയുള്ളൂ. இதோ கேன்சர் உள்ள நோயாளியை பார்த்தால் கேன்சர் இல்லாதவனுக்கு இதோ தன்னை குறித்து தெரியும். അതുകൊണ്ട് തന്നെ സംഭവാമി യുഗേ യുഗേ എല്ലാം സംഭവിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. அதனால் நிகழக்கூடியதெல்லாம் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ദൈവം എല്ലാം നല്ലതിനു വേണ്ടിയാണ് ചെയ്തത്. ஆனால் எல்லா நிகழ்வுகளையும் ஆண்டவர் நன்மையாக மாற்றுவார். ഇന്നത്തെ വേദന നാളത്തെ സന്തോഷമാണ്. இன்றைய நாம் படுகிற துன்பங்கள் நாளை மகிழ்ச்சியாக மாறும். അതുകൊണ്ട് മരണത്തെ പോലും പേടിക്കേണ്ടതില്ല. அதனால் வரப்போகிற மரணத்தை கூட நாம் பயப்பட வேண்டியது இல்லை. നമ്മൾക്കൊരു അക്സെപ്റ്റിംഗ് മെന്റാലിറ്റി ഉണ്ടാവണം. இதெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனநிலை நமக்கு உண்டாக வேண்டும். എല്ലാം സ്വീകരിക്കാനുള്ള ഒരു മനോഭാവം, எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோநிலை. എന്റെ ജീവിതത്തിലെ വഴിത്തിരിവിലേക്കുള്ള മറ്റൊരു അനുഭവം പറയാം. என்னுடைய வாழ்க்கையில என்னை மாற்றி அமைத்த வேற ஒரு பாதையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ഞാനും എന്റെ കൂട്ടുകാരനും കൂടെ
நானும் என்னுடைய நண்பனும் கூட ബോംബെയിൽ എൻ്റെ കൂട്ടുകാരൻ്റെ മറ്റൊരു ഫ്ലാറ്റിൽ താമസിക്കാനിടയായി. இதோ பாம்பேல மும்பையில என்னுடைய நண்பனுடைய ஒரு ஃபிளாட்ல நாங்கள் தங்கி இருந்தோம். അന്ന് അദ്ദേഹത്തിന്റെ കൂടെ ഭക്ഷണം കഴിച്ച് സംസാരിച്ച് കിടന്നുറങ്ങി. அன்றைக்கு அவரோடு நான் உணவு உண்டு படுத்து உறங்கினேன். പിറ്റേ ദിവസം നോക്കുമ്പോൾ പിറ്റേ ദിവസം ഞാനൊരു അട്ടഹാസം കേട്ടിട്ടാണ് ഉയർത്തെണീറ്റത്. இதோ நான் மறுநாள் எழுந்திருக்கும் போது ஒரு அட்டகாசத்தை நான் கேட்டுதான் எழுந்தேன். ഇന്നലെ കണ്ട സഹോദരൻ, நேற்று கண்ட அந்த சகோதரன் ചാട്ടവാറ് സ്വയം അടിച്ചുകൊണ്ട് இதோ சாட்டை எடுத்து தன்னை அடித்துக்கொண்டு ഓരോ അടി അടിക്കുമ്പോഴും പൊട്ടിച്ചിരിക്കുന്നു. இதோ ஒவ்வொரு அடி தன் உடலை அடித்துக்கொண்டு அவர் கதறி சத்தமாய் சிரிக்கின்றார். എനിക്ക് വളരെ വിഷമം തോന്നി. எனக்கு ரொம்ப சங்கடம் தோன்றிட்டு. ഇന്നലെ കണ്ട സഹോദരന് ഒരു കുഴപ്പമുണ്ടായിരുന്നില്ല. இதோ நேற்றைக்கு நான் அவரை பார்த்தபோது சகோதரனுக்கு எந்த குறையும் இல்லை. ഇന്ന് രാവിലെ വട്ടായി പോയല്ലോ ദൈവമേ. இன்றைக்கு ஒரு கிறுக்கு பிடித்து போயிட்டு ஆண்டவரே. പക്ഷെ കുറച്ചു കഴിഞ്ഞ് അദ്ദേഹവുമായിട്ട് സംസാരിച്ചപ്പോൾ, ஆனால் சற்று நேரத்திற்கு பிறகு அவரோடு நான் பேசின போது എനിക്ക് മനസ്സിലായി ആ സഹോദരൻ ഒരു വട്ടുമില്ല എന്ന്. நான் புரிந்து கொண்டேன் அந்த சகோதரனுக்கு எந்த கிறுக்கும் இல்லை என்று நான் புரிந்து கொண்டேன். ഓരോ അടി അടിക്കുമ്പോഴും, ஒவ்வொரு அடி அடிக்கும் போதும், வேதனை வரும்போது അദ്ദേഹം ചിരിച്ചു പഠിക്കുകയാണ്. அவர் அட்டகாசமாய் சிரித்து படித்துக் கொண்டிருக்கிறார். അതൊരു എക്സസൈസ് ആണ്. அது ஒரு எக்ஸசைஸா இருந்தது. ഒരു പ്രാക്ടീസ് ആണ്. அது ஒரு பிராக்டீஸா இருந்தது. നമ്മളൊക്കെ വേദന വരുമ്പോൾ, நாமெல்லாம் வேதனை வரும்போது ചിരിച്ചു പഠിച്ചാൽ ചിരിച്ചുകൊണ്ടേയിരിക്കും. இதோ நாம் சிரித்து படிப்போம் என்றால் நாம் வேதனை வரும்போது சிரித்துக் கொண்டிருப்போம். അതാണ് അക്സെപ്റ്റിംഗ് മെന്റാലിറ്റി. அதுதான் ஏற்றுக்கொள்ள ஒரு மனநிலை. ആ അവസ്ഥയിൽ സ്വീകരിക്കാനുള്ള മനക്കരുത്ത്, அந்த நிலைமையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனக்கருத்து, அது ദൈവം തന്നിട്ടുണ്ട്. அது தேவன் தந்திருக்கிறார். നമ്മളിലുണ്ട്, நமக்குள் இருக்கிறது. സ്വയം കാണാൻ അറിയുന്നില്ല. இது நாம் சொந்தமாய் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கிறோம். അത് പ്രാക്ടീസ് ചെയ്യാൻ അറിയില്ല. அது அபியாசப்படுத்த நம்மால் முடியவில்லை. അത് അറിവിൽ കൂടെയാണ് ലഭിക്കേണ്ടത്. அது நமக்கு அறிவின் வழியாக கிடைக்கக்கூடியது. നോളജ് ഈസ് പവർ. இது அறிவின் பவராய் இருக்கிறது. ഇന്ന് ഞാൻ വഴി നിങ്ങൾ അത് അറിയണമെന്നും ആ അറിവ് ലഭിച്ചുകൊണ്ട് ഇന്നു മുതൽ നിങ്ങൾ ജീവിതത്തിൽ എല്ലാം അക്സെപ്റ്റ് ചെയ്യുന്ന മനോഭാവമുള്ളവരായി തീരണമെന്ന് ദൈവം തീരുമാനിച്ചിരിക്കുന്നു. இது என் வழியாக இந்த வல்லமை உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை அறிய வேண்டும், அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். അതുകൊണ്ടാണ് ഞാൻ ഇവിടെ എത്തിയത്. அதனால தான் நான் இங்கு அனுப்பப்பட்டிருக்கிறேன். ഞാൻ വന്നതല്ല, ദൈവം എന്നെ ഇന്ന് ഇവിടെ എത്തിച്ചതാണ്. நானாக வந்ததில்லை, ஆண்டவர் தான் என்னை அனுப்பி வைத்தார். അത് ദൈവത്തിന്റെ പദ്ധതിയിൽ ഉള്ളതാണ്. அது தேவனுடைய திட்டத்தில் உள்ளதாக இருக்கிறது. ഞാൻ ജനിക്കുന്നേക്കാൾ മുമ്പ് തീരുമാനിച്ചിരിക്കുന്നു. நான் பிறப்பதற்கு முன்னால் தேவன் அப்படி தீர்மானித்திருக்கிறார். ഞാൻ ഇന്ന് ഇവിടെ നിങ്ങളെ കാണണമെന്ന്, நான் இன்றைக்கு உங்களை நான் பார்க்க வேண்டும் என்று, നമ്മൾ ആരെ എവിടെ എപ്പോൾ എന്തിനു വേണ്ടി കാണുമെന്ന് ദൈവം തീരുമാനിച്ചു വെച്ചിരിക്കുന്നു. நாம் எப்பொழுது யாரை எந்த இடத்தில் எங்கு வைத்து எப்போது காண வேண்டும் என்று என்பதெல்லாம் தேவன் தீர்மானம் செய்து வைத்திருக்கிறார். ഒന്നും നമ്മുടെ കഴിവല്ല, ஒன்றும் நம்முடைய சொந்த திறமை அல்ல. എന്നതുകൊണ്ട് നമ്മൾ ആയ അവസ്ഥയിൽ സന്തോഷവാന്മാരായി, സന്തോഷവതികളായി, തൃപ്തിപ്പെട്ടുകൊണ്ട് ജീവിക്കണമെന്നാണ് എനിക്ക് പറയാനുള്ളത്. ஆகையினாலே நாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில, இருக்கிற இந்த நிலையில இருக்கிறபடி எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இதோ சந்தோஷமாய் நல்ல சந்தோஷவான்களாக உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ഇതാണ് എൻ്റെ ജീവിതാനുഭവം. இதுதான் என்னுடைய வாழ்க்கையுடைய அனுபவம். ഇതാണ് എൻ്റെ സന്തോഷം. இதுதான் என்னுடைய மகிழ்ச்சி. That's why I become the happiest person in the world. நான் இந்த உலகத்திலே மிக சந்தோஷமுள்ளவனாய் இருக்கின்றேன். നിങ്ങൾക്ക് എന്നോട് വല്ലതും ചോദിക്കാനുണ്ടോ? இதோ உங்களுக்கு என்னிடத்தில் ஏதாவது கேட்க வேண்டியது இருக்கிறதா? എന്തെങ്കിലും സംശയം ഉണ്ടെങ്കിൽ ചോദിക്കാം. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ഒരു വൺ വേ പ്രസംഗമായി മാറണ്ട. இது ஒரு ஒன் வே பிரசங்கமாக மாற வேண்டாம். നമുക്കൊരു സംവാദം തന്നെ ആവാം. இது நாம் ஒரு கலந்துரையாடல் போல மாறலாம். உங்களுக்கு ஏதாவது அவரிடத்தில் கேட்க வேண்டியது இருக்கிறதா? എല്ലാവരും ഒരു സെക്കൻഡ് ഒന്ന് എണീറ്റ് നിൽക്കാമോ? ஒரு நிமிடம் எழுந்திருப்போமா எல்லாரும்? നിങ്ങൾ ഇവിടെ നിൽക്കുന്നവരൊക്കെ പലരും, இங்கு நிற்கிற பல நபர்களும் പല ജാതിക്കാരാവാം, பல இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், പല പാർട്ടിക്കാരാവാം, பல கட்சிக்காரர்களாக இருக்கலாம், പല കളറുള്ളവരായിരിക്കാം, பல நிறமுள்ளவர்களாக இருப்பீர்கள், കാശുള്ളവരുണ്ടാവാം, பணம் இருக்கிறவர்கள் இருக்கின்றீர்கள், ഇല്ലാത്തവരുണ്ടാകാം, அது இல்லாதவர்களும் இருக்கின்றீர்கள். എന്തു തന്നെയായാലും என்ன இருந்தாலும் നിങ്ങൾ മുഖത്തോട് മുഖം നിന്ന്, ഫേസ് ടു ഫേസ്, நீங்கள் முகத்தோடு முகம் நின்று, ഫേസ് ടു ഫേസ്, ஒருவர் முகத்தை பார்த்து ஒருவர் ഐ ലവ് യു ബ്രദർ, ഐ ലവ് യു മൈ സിസ്റ്റർ എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് ഒരു ഷെയ്ക്ക് ഹാൻഡ് കൊടുക്കാം ഫ്രം ദ ഹാർട്ട്. இதோ ஐ லவ் யூ பிரதர் சிஸ்டர் என்று சொல்லி கை கொடுப்போம். நாம் ധൈര്യമായി കൊടുത്തോ, ഒന്നും സംഭവിക്കില്ല, ഒന്നും കൊഴിഞ്ഞു പോവില്ല. ധൈര്യമായിട്ട് കൊടുത്തോളൂ. தைரியமா நீங்க கை கொடுங்க, ஒண்ணும் நிகழாது, ஒண்ணும் உழுந்து போகாது. വളരെ ചിരിച്ചുകൊണ്ട് മുഖത്തേക്ക് നോക്കിക്കൊണ്ട്, நல்ல சிரிச்ச முகத்தோட முகத்தை பார்த்து கைகளை கொடுங்க. പലരും ഇത് ആദ്യമായിട്ടായിരിക്കും ചെയ്യുന്നുണ്ട്. இதோ பல நபர்கள் இது முதலாவதாக தான் செய்கின்றீர்கள். ഇരിക്കൂ, உட்காருங்க.
എന്തൊരു ഭംഗിയാണ് ഇപ്പോൾ നിങ്ങളെ കാണാൻ. இப்பொழுது உங்களை பார்க்க எவ்வளவு அழகா இருக்கின்றீர்கள். സഹോദരിമാരൊന്നും ഇനി ബ്യൂട്ടി പാർലറിൽ പോകേണ്ട ആവശ്യമില്ല. அதனால் சகோதரிகள் இனி பியூட்டி பார்லருக்கு போக வேண்டிய தேவையே இல்லை. എന്തൊരു ഭംഗിയാണ് നിങ്ങളെ കാണാൻ. உங்களை பார்க்கும்போது எவ்வளவு அழகாக இருக்கின்றீர்கள். ഒരു നിമിഷം സ്നേഹത്തിലായിരുന്നപ്പോൾ, ஒரு நிமிடம் அன்பில் நாம் மூழ்கின போது, ഒരു പോസിറ്റീവ് എനർജി പാസ് ചെയ്തപ്പോൾ, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்குள்ள இறங்கின வல்லமை இறங்கின போது, ഇത്രയും സന്തോഷവും ഭംഗിയും നിങ്ങൾക്കുണ്ടെങ്കിൽ, இவ்வளவு மகிழ்ச்சியும் இவ்வளவு அழகும் உங்களுக்கு இருக்கும் என்றால், ജീവിതത്തിൽ എപ്പോഴും സ്നേഹത്തിലായിരിക്കുമ്പോൾ, வாழ்க்கையில் எப்போதும் அன்பில் நாம் மூழ்கி இருக்கும்போது, ഇവിടെ തന്നെ സ്വർഗം, இங்கேயே பரலோகம், ഭൂമിയിൽ തന്നെ സ്വർഗം, இந்த பூமியில் பரலோகம், അങ്ങനെ ജീവിക്കണം. அப்படி நாம் வாழ வேண்டும். ഇതാണ് ഈ പുതുവർഷത്തിൽ എനിക്ക് നിങ്ങളോട് തരാനുള്ള മെസ്സേജ്. இதுதான் இந்த புத்தாண்டிலே நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டிய செய்தி. എന്തെങ്കിലും നിങ്ങൾക്ക് ചോദിക്കാനുണ്ടോ? തുറന്ന് എന്തും ചോദിക്കാം. ஏதாவது மனம் திறந்து ஏதாவது கேட்க வேண்டியது எது வேணாலும் கேட்கலாம், நீங்க கேளுங்க. എനിക്ക് അറിയുന്ന രീതിയിൽ ഞാൻ നിങ്ങളുമായി ഷെയർ ചെയ്യാം. எனக்கு தெரிகின்ற முறையில் நான் உங்களுக்கு பங்கு வைக்கின்றேன். ഞാൻ സന്തോഷവാനായത് ദൈവത്തിന്റെ അനുഗ്രഹം കൊണ്ടാണ്. நான் மகிழ்ச்சியாய் இருப்பது ஆண்டவருடைய அருளால் தான். ദൈവം തന്ന അറിവാണ്. ஆண்டவர் தந்த அறிவு அது. ആ അറിവ് നിങ്ങളുമായിട്ട് ഷെയർ ചെയ്യുമ്പോൾ, அந்த அறிவை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் போது, നാളെ നിങ്ങളും സന്തോഷവാന്മാരാകുമ്പോൾ, நாளையும் நீங்கள் சந்தோஷமுள்ளவர்களாக மாறும் பொழுது, ഞാൻ കൂടുതൽ സന്തോഷവാനാകും. நான் இன்னும் அதிகமாய் மகிழ்ச்சி உள்ளவனாக மாறுவேன். അതുകൊണ്ട് നിങ്ങൾക്ക് ചോദിക്കാം. அதனால் நீங்கள் என்னிடத்திலே கேட்கலாம். ഇതെല്ലാം നല്ല നല്ല ഡെഡിക്കേറ്റഡ് ആയിട്ടുള്ള ആൾക്കാർ നോക്കുന്നുണ്ട്. അതായത് പാവങ്ങളോട് സ്നേഹമുള്ളവര്, അങ്ങനെയുള്ള ആൾക്കാർ വന്നിട്ടാണ് ഈ ട്രസ്റ്റുകൾ നോക്കുന്നത്. ஏழைகளை நேசிக்கிற நல்ல நல்ல ஆட்கள் அதை பார்த்து கொள்கின்றனர். സഹോദരിക്ക് താല്പര്യമുണ്ടോ ഇടയ്ക്ക് അവിടെ വരാൻ? എത്ര പേർക്ക് നമ്മുടെ പൂർ ഹോമുകളിൽ വന്ന് സമയമുള്ളപ്പോൾ പാവങ്ങളെ നോക്കാനും ശുശ്രൂഷിക്കാനും ഭക്ഷണം കോരി കൊടുക്കാനും തയ്യാറുള്ള എത്ര പേരുണ്ടെന്ന് കൈവന്തിച്ച്? எத்தனை பேர் இருக்கின்றீர்கள் ஏழைகளுடைய இல்லத்திற்கு வந்து அந்த ஏழைகளை பார்க்கவும் அவர்களுக்கு கருணை பணிகள் செய்யவும்? ഒരുപാട് പേരുണ്ട്. நிறைய பேர் இருக்கிறீங்க. ദൈവം അനുഗ്രഹിക്കട്ടെ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. നിങ്ങൾ നല്ലൊരു മനസ്സുള്ളവരാണ്. நீங்கள் நல்ல ஒரு மனம் உள்ளவர்கள். നിങ്ങൾ മറ്റുള്ളവരെ കുറിച്ച് ചിന്തിക്കുന്നവരാണ്. நீங்கள் பிறரை குறித்து யோசிக்கிறவர்களாக இருக்கின்றீர்கள். നിങ്ങൾ ദൈവത്തിന്റെ മക്കളാണ്. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள். ഇവരെ കണ്ട് മറ്റുള്ളവരും അതുപോലെ ആകണം. இவர்களை பார்த்து மற்றவர்களும் அதுபோல மாற வேண்டும். നമ്മൾ നമ്മളെ കുറിച്ച് മാത്രം ചിന്തിച്ചാൽ പോരാ. நாம் நம்மை மட்டும் சிந்தித்தால் போதாது. ഇന്ന് ലോകത്തെ എല്ലാവരും പൈസയ്ക്ക് വേണ്ടി ഓടിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. இன்றைக்கு உலகத்தில் அனைவரும் பணத்திற்காக ஓடுகின்றார்கள். വളരെ ഫാസ്റ്റ് ലൈഫാണ്. மிக அதிவேகமாய் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். എല്ലാവരും പറയുന്നു, எல்லாரும் சொல்லுகிறார்கள், എന്റെ കുടുംബത്തെ നോക്കിക്കൊണ്ടും என்னுடைய குடும்பத்தை பார்த்து, എന്റെ ജോലി കഴിഞ്ഞിട്ട് എനിക്ക് സമയമില്ല, என்னுடைய வேலையை முடித்துவிட்டு வேற நேரமே இல்லை, എനിക്ക് എന്നെ കുറിച്ച് ചിന്തിക്കാൻ നേരമില്ല, எனக்கு என்னை பற்றி யோசிக்கவே நேரம் இல்லை, പിന്നെ എങ്ങനെയാണ് മറ്റുള്ളവരെ കുറിച്ച് ചിന്തിക്കുക? பிறகு எப்படி நான் பிறரை குறித்து யோசிப்பேன்? അങ്ങനെയല്ല വേണ്ടത്. அப்படி அல்ல நமக்கு தேவை. അതുകൊണ്ട് മറ്റുള്ളവരെ കുറിച്ച് ചിന്തിക്കുന്നവരായിരിക്കണം. அதனால் அவர்களைப் போல பிறரை குறித்து சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். എത്ര പേര് അങ്ങനെയുണ്ട്? കൈപൊന്തിക്കുക. எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களாக பிறரை குறித்து சிந்திக்கிறீர்கள்? മോർ ദാൻ 70% ആയിരിക്കുന്നു. 70% இருக்கின்றீர்கள். ഇങ്ങനെ ഒരു ചിന്ത വരുമ്പോൾ തന്നെ, இப்படி ஒரு யோசனை உங்களுக்குள்ள வரும்போது, നമ്മളിൽ സ്നേഹം വരുന്നു, நமக்குள்ளே அன்பு இறங்கி வருகிறது, നമ്മളുടെ രോഗം പോകുന്നു, நம்முடைய வியாதி விட்டு விலகுகிறது, എല്ലാ പ്രശ്നങ്ങൾക്കും പരിഹാരമുണ്ടാകുന്നു, எல்லா பிரச்சனைக்கும் பரிகாரம் உண்டாகிறது. അല്ലെങ്കിൽ നമ്മളിൽ കോപം നിറയും. இல்லை என்றால் நமக்குள்ளே கோபம் நிறையும். നമ്മുടെ ഹൃദയത്തിൽ കോപം നിറയുമ്പോൾ, நம்முடைய இருதயத்திலே கோபம் வரும்போது, സ്നേഹം പുറത്തേക്ക് ഒഴുകി പോകുന്നു, அன்பு வெளியே ஒழுகி போய் விடுகிறது. അങ്ങനെ കോപം നിറയുമ്പോൾ, அப்படி கோபம் நமக்குள்ளே நிரம்பும் போது, നമ്മുടെ പൾസ് മാറുന്നു, நம்முடைய பல்ஸ் எல்லாம் மாறுகிறது, ഹാർട്ട് ബീറ്റ് മാറുന്നു, நம்முடைய இருதய துடிப்பு மாறுகிறது, നമ്മുടെ ശരീരത്തിന്റെ ഓർഡർ തന്നെ മാറുന്നു, ഡിസോർഡർ ആകുന്നു. இது நம்முடைய சரீரத்துடைய ஓர்டரே மாறுகிறது, டிசார்டராக மாறுகிறது. അങ്ങനെ ഡിസോർഡർ ആയ ഒരു ശരീരത്തിൽ, அப்படிப்பட்ட ஒரு உடலிலே നല്ലൊരു മനസ്സ് വസിക്കുകയില്ല. நல்ல ஒரு மனம் வாசம் பண்ணாது. ശരീരത്തിന്റെയും മനസ്സിന്റെയും കോർഡിനേഷൻ ഡിസോർഡർ ആകുന്നു. இதோ சரீரம் மனசு இதனுடைய எல்லாம் வித்தியாசமாக மாறுகிறது. അങ്ങനെ കോപിയായ മനുഷ്യൻ പ്രാന്തനെ പോലെ ഓടുന്നു. அப்படி கோபப்படுகிற மனுஷன் கிறுக்கு பிடித்தவனை போல ஓடுகிறான். രോഗം പിടിപെടുന്നു. அவனை வியாதி பிடித்துக் கொள்கிறது. സമ്പത്ത് വരുന്നില്ല. அவனுக்கு சொத்து வருவதில்லை. ജീവിതം പരാജയം. வாழ்க்கை ஏமாற்றம். കോപമാണ് ഇതിന് കാരണം. கோபம் தானுடைய காரணம். ഞാനും മനുഷ്യനാണ്. நானும் மனிதன்தான். കോപിക്കും. கோபப்படுவேன். എങ്കിലും സൂര്യൻ മസ്തമിക്കുന്നതിനേക്കാൾ മുമ്പ് കോപം തീർന്നിരിക്കണം. ஆனால் கதிரவன் மறைவுக்கு முன்னாலே உங்கள் கோபம் தணிந்திருக்க வேண்டும். അതുകൊണ്ട് സ്നേഹത്തിൽ ജീവിക്കണം. அதனால் நீங்கள் அன்பில் வாழ வேண்டும். പൊറുക്കാൻ കഴിവുള്ളവരായിരിക്കണം. எல்லாம் பொறுக்கிறவர்களாக மாற வேண்டும்.
അതുകൊണ്ട് നമുക്കൊരു പ്രതിജ്ഞ എടുക്കാം. அதனால நம்ம இன்னைக்கு ஒரு உறுதிமொழி எடுப்போம். ഞങ്ങൾ ഇന്നു മുതൽ நாங்கள் இன்று முதல் எல்லாரோடும் ക്ഷമിക്കുന്നതായിരിക്കും. மன்னிக்கிறவர்களாக இருப்போம். നമ്മൾ സ്നേഹത്തിൽ ജീവിക്കും. நாங்கள் அன்பில் வாழ்வோம். ആ സ്നേഹം വഴി அந்த அன்பின் வழியாக ഞങ്ങൾ ആഗ്രഹിച്ച വിജയത്തിലേക്ക് എത്തിച്ചേരും. நாங்கள் விரும்பின வெற்றிக்குள்ளாக சேர்ந்து கண்டடைவோம். എന്റെ ജീവിതത്തിൽ മറ്റൊരു അനുഭവം ഞാൻ പറയാൻ പോകുകയാണ്. என்னுடைய வாழ்க்கையில வேறு ஒரு அனுபவத்தை நான் சொல்ல போகிறேன். എന്റെ ജീവിത വിജയം അതാണ് പറയാൻ പോകുന്നത്. என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வெற்றியை நான் சொல்ல போகிறேன். എന്റെ ജീവിതത്തിൽ ഞാൻ എല്ലാവരോടും ക്ഷമിച്ചിരിക്കുന്നു. நான் என் வாழ்க்கையில எல்லாரையும் நான் மன்னித்திருக்கிறேன். പക്ഷേ എന്റെ ജീവിതത്തിൽ 3 വ്യക്തികളോട് മാത്രം എനിക്ക് പൊറുക്കാൻ സാധ്യമല്ല. ஆனால் என்னுடைய வாழ்க்கையில 3 நபர்களோடு அவர்களை மன்னிக்க என்னால் இயலவில்லை. അവരെന്റെ സ്ഥാപനത്തിൽ ഏറ്റവും വിശ്വസ്തരായിരുന്നു. அவர்கள் என்னுடைய ஸ்தாபனத்தில் மிக நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தார்கள். 10 വർഷം മുമ്പ് 12 ലക്ഷം രൂപ എന്റെ അവർ കട്ടെടുത്തു. 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 12 லட்சம் ரூபாய் அவர்கள் திருடி விட்டார்கள். എന്റെ വിശ്വസ്തരായതുകൊണ്ട് എനിക്ക് ക്ഷമിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. எனக்கு நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்ததனாலே அவர்களை என்னால் நம்ப முடியவில்லை. അവരെ ഞാൻ കൊന്നുകളയാൻ വരെ തീരുമാനിച്ചിരുന്നു. அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். പക്ഷേ ஆனால் 10 വർഷമായി ഞാൻ കേസ് നടത്തിക്കൊണ്ടിരിക്കുന്നു. 10 ആണ്ടുകളാக അവர்களுக்கு വഴക്ക് നടത്തി കൊണ്ടിരുந்தேன். കുറച്ച് മാസങ്ങൾ മുമ്പ് ചില മാസങ്ങൾക്ക് മുന്നാൽ ഒരു ദിവസം അതിരാവിലെ ഞാൻ എണീറ്റുകൊണ്ട് പുലർച്ചെ 5 മണിക്ക് എണീറ്റുകൊണ്ട് ഒരു നാൾ കാലയിൽ 5 മണിക്ക് அதிகாலை எழுந்து സാധാരണയായി ഞാൻ 8 മണിക്കാണ് രാവിലെ എണീക്കുക. சாதாரண வழக்கமா 8 மணிக்கு தான் காலையில் எழுந்திருப்பேன். ഞാൻ വിശ്വസിക്കുന്നു അന്ന് 5 മണിക്ക് എന്നെ ദൈവം ഉണർത്തിയിരിക്കുന്നു. ஆனால் அன்றைக்கு என்னை 5 மணிக்கே ஆண்டவர் உணர்த்தி எழுப்பி விட்டார். എന്റെ മനസ്സിൽ കുറ്റബോധം, என்னுடைய மனதுக்குள்ளே குற்றப்படி உணர்வு. നിനക്ക് എന്തുകൊണ്ട് ആ 3 പേരോട് ക്ഷമിക്കാൻ സാധിക്കുന്നില്ല? இதோ என்ன காரணத்தினால் அந்த 3 நபர்களோடு உன்னால் மன்னிக்க முடியவில்லை? നീ ഇതുപോലെ പല ധ്യാന കേന്ദ്രങ്ങളിലും മറ്റും പോയി പ്രസംഗിക്കുന്നു ക്ഷമയെക്കുറിച്ച്. இதோ நீ இதுபோல பல தியான இல்லங்களிலே சென்று மன்னிப்பை பற்றி நீ வழக்கமாய் பிரசங்கித்து வருகின்றாய். സ്നേഹത്തെക്കുറിച്ച് പറയുന്നു. இனி அன்பை குறித்து சொல்லுகின்றாய். അങ്ങനെയുള്ള നിനക്ക് എന്ത് അധികാരം? அப்படிப்பட்ட உனக்கு என்ன அதிகாரம்? ഇവരോട് ക്ഷമിച്ചില്ലെങ്കിൽ, இவர்களை மன்னிக்கவில்லை என்றால் നിനക്ക് മറ്റുള്ളവരോട് പറയാൻ അധികാരമില്ല. இதோ மன்னியுங்கள் என்று மற்றவரிடத்தில் சொல்ல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. വല്ലാത്ത കുറ്റബോധം, இதோ பயங்கரமான குற்றப்படி உணர்வு. ആ ആഴ്ചയിൽ കോടതി ഉണ്ടായിരുന്നു. அந்த வாரத்திலே நீதிமன்றம் இருந்தது. അന്ന് കോടതിയിൽ പോയപ്പോൾ அன்றைக்கு நான் நீதிமன்றத்துக்கு சென்றபோது ഞാൻ പറഞ്ഞു, ഞാൻ ഇവരോട് ക്ഷമിച്ചിരിക്കുന്നു എന്ന് ഞാൻ ജഡ്ജിനോട് പറയുകയുണ്ടായി. நான் நீதிபதி இடத்திலே சொன்னேன், நான் இவரிடத்திலே மன்னித்திருக்கிறேன் என்று. ഒരു നിമിഷം ജഡ്ജും വക്കീലുമാരും എന്നെ നോക്കിക്കൊണ്ട് നിശ്ചലമായി എന്നെ തന്നെ നോക്കിക്കൊണ്ടിരിക്കുക. ஒரு நிமிடம் நீதிபதியும் வக்கீல்கள் எல்லாம் என்னை பார்த்து அமைதியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ഞാൻ വിചാരിച്ചു എന്നോടുള്ള സ്നേഹം കൊണ്ടായിരിക്കുന്നു. நான் நினைத்தேன் என்னோடு இருக்கிற அன்பினால் அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள் என்று. ഇനിയാണ് അവരുടെ നോട്ടം കണ്ടപ്പോൾ മനസ്സിലായത്, பிறகுதான் அவருடைய பார்வை எனக்கு புரிந்தது. ഈ സഹോദരന് വട്ടായി പോയല്ലോ എന്ന്. இந்த சகோதரனுக்கு கிறுக்கு பிடித்து விட்டது என்று எண்ணியிருக்கிறார்கள். 10 വർഷം കേസ് നടത്തിയെങ്കിൽ, 10 ആണ്ടുകൾ വഴക്ക് തുടർந்தால், ഇത്രയും വൈരാഗ്യം ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ, இவ்வளவு வைராக்கியம் இருந்தால் ഒരിക്കലും ക്ഷമിക്കാൻ സാധ്യമല്ല. ஒருபோதும் மன்னிக்கவே இயலாது. വട്ടായി പോയതുകൊണ്ടാണ് ഇങ്ങനെയൊക്കെ പറയുന്നത്. இவருக்கு கிறுக்கானதுனால தான் இப்படி சொல்லுகின்றார். കുറച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ എന്നോട് ചോദിച്ചു, கொஞ்ச நேரத்துக்கு பிறகு என்னிடத்திலே கேட்டார்கள், നിങ്ങളുടെ പൈസ തിരിച്ചു കിട്ടി കാണുമല്ലേ എന്ന്. இது உங்களுடைய பணம் திருப்பி கிடைத்திருக்கும் போல. ഞാൻ പറഞ്ഞു, അല്ല, நான் சொன்னேன், இல்லை, എനിക്ക് ആ സമ്പത്ത് വേണ്ട. எனக்கு அந்த பொருள் வேண்டாம். അവർ കട്ടത് അവരുടെ കയ്യിൽ തന്നെ വെച്ചോട്ടെ. அவர்கள் திருடினதை அவர்களே வைத்துக் கொள்ளட்டும். അവരോട് ക്ഷമിക്കാൻ ഞാൻ തയ്യാറാണ്. அவர்களை மன்னிக்க நான் தயாராயிருக்கிறேன் എന്ന് அப்படி சொன்னேன். അത് കഴിഞ്ഞ് ഞാൻ വീട്ടിലേക്ക് പോയി. அதற்கு பிறகு நான் வீட்டுக்கு சென்றேன். ഞാൻ വളരെ എൻ്റെ ഭാരങ്ങളെല്ലാം ഇറക്കി വെച്ച് വളരെ ഒരു ലൈറ്റായ പോലെ, இதோ என்னுடைய பாரம் எல்லாம் இறக்கி வைத்து விட்டேன். என்னுடைய இதயமெல்லாம் ஒரு லெகுவாக மாறிவிட்டது. ഒരു പറക്കുന്ന അവസ്ഥ. இதோ ஒரு பறக்கிற ஒரு அனுபவம்.